உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேருன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும். அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன். இது எல்லாமே மாத கிரகங்கள். அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, அதேமாதிரி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு, நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா, எனக்கு எந்த மாதம் பணம் வரும், அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது. அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ நம்ம அட்மிஷன் ட்ரை பண்ணலாம், எப்போ வெளியூர் போய் படிக்கலாம், வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா? அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியேட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது. ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும், ரெகுலராக வருமானம் வரும், அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும். அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது, நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சில பேருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம், எப்போ வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில கண்ட்ரியில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்போ கிடைக்கும், இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பலன்களில் சொல்ல போகிறோம். டீட்டெயிலாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன நாட்களில் எந்தெந்த விஷயம் செய்யலாம், எந்த நாட்களில் பிரச்சனைகள் வரும், அதே போல் இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் நல்லா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள்: ராசியிலே சனி பகவான், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. நிறைய மீனராசி என்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய குழப்பத்தில் இருக்கேன், நான் முடிவெடுக்க முடியல, தடைகள் இருக்கு, எதை பண்ணாலும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண முடியல, நான் நிறைய முயற்சி பண்றேன் நடக்கல, இது மாதிரி நெகட்டிவாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஏழரை சனி மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க பாருங்கள். ஏழரை சனி எல்லாருக்கும் பாதிக்காது, நல்லா புரிஞ்சுக்கிங்க முதல்ல. சார் எனக்கு மட்டும் ஏன் சார் வேலை போச்சு, அப்போ எனக்கு மட்டும் ஏன் சார் பிஸ்னஸ் நடக்கலை? கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனாலுமே பிரச்சனையே இருக்கட்டும், ஆனால் அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, இந்த ராசியிலே சனி இருக்கும்போது நீங்களா சில விஷயத்த மைண்டில் போட்டு குழப்பம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். வேலையில் இருக்கீங்களா, வேலையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாதீங்க. நீங்கள் ஏதாவது பிரச்சனைக்கு போனீங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாகிடும். சார் அப்படி தான் ஆயிடுச்சு சார், இப்போ அதனால தான் வேலை இல்லாமல் நிற்கிறேன், அது மட்டும் தான் நடக்கும். நான் ஒன்றுமே பண்ணலை சார், ஆனால் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார், வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நினச்சிக்கிங்க முதல்ல. நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செய்ய போகிறீங்க, வேறு நல்ல இடத்துல வேலைக்கு போக போகிறீங்க. எங்கே சார் அப்படி தான் சொல்கிறீங்க, 6 மாதம் வேலை தேடிட்டு இருக்குன்னு கிடைக்கல. இப்போ தான் நீங்கள் உங்களுடைய சுய ரூபத்தை உணரக்கூடிய ஒரு நேரம். யார் யாரும் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, யார் யார் என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கூடிய நேரம். சார் அதுக்காக நான் வேலை இல்லாமல் லோன் கட்ட முடியாமல் இருக்கேன், இவ்வளோ பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும், கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும், வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும்.
அதிக ஆசைப்பட்டு வேலை மாற்றம் பண்ணாதீங்க. சார் நான் மேனேஜராக இருக்கேன், ஒரு ஜென்ரல் மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுக்குறேன்றாங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அதை நம்பாதீங்க. நீங்கள் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம். சார் அப்படி தான் போய் இப்போ திருப்பி வேலையெல்லாம் போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலையை தேடுங்க. உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தேடினீங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் தான். கடன் வாங்குறது தப்பு கிடையாது. கடன் வாங்கினா தான் தொழில் பண்ண முடியுன்ற சூழ்நிலை மீனராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. கடன் மேலே கடன் வாங்கிட்டு போகாதீங்க. ஒரு கடனை அடைச்சிட்டு அடுத்த கடனுக்கு போங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்காக என்னன்னா அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. சார் அப்படிதான் இப்போ வட்டிக்கு வாங்கி மாட்டிட்டு இருக்கேன், அதுலேருந்து வெளில வருவீங்க. என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். உங்கள் ராசியாதிபதி நல்ல இடத்துல தான் இருக்காரு, சூரியன் நல்ல இடத்துல இருக்கு, கவலையப்படாதீங்க. வாய்ப்புகள் வரும். என்னன்னா நீங்க ஏதாவது ஒரு பணம் வந்தா அந்த பணத்தை கரெக்டா பயன்படுத்த முடியாத ஒரு நிர்பந்தம் வரும். அங்கதான் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிக்கணும். பணம் ஏதாவது வந்து உடனே கடன்காரங்க டார்ச்சர் பண்ணும், உடனே கடன் கொடுத்தாதான் என் வாழ்க்கை நடக்கும்ன்ற மாதிரி எண்ணங்கள் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை அங்க கொடுத்துட்டு கடைசியில் பிசினஸ்ல பணம் போடாம அப்படியே சும்மா நிற்பீங்க. அப்புறம் எப்படி வாடகை கொடுப்பீங்க, எப்படி பேங்க் லோன் கட்டுவீங்க, எப்படி உங்க குடும்பத்தை நடத்துவீங்க? அதை மட்டும் யோசிச்சுட்டு அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அங்கே தான் ரொம்ப முக்கியம். அங்கே தான் உங்களுடைய ஏழரசனில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா பாதிக்கலான்னு கண்டிப்பாக தெரிய போகுது. அந்த மணி மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். அங்கே எமோஷனை கட் பண்ணிட்டு நான் இதை செஞ்சால் எனக்கு இது நடக்கும்ன்றத யோசிங்க. நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், நெருக்கடி இருக்குது, நீங்களே ஏற்கனவே லேட்டாக தான் கொடுப்பீங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இல்லைலாம் சொல்லலை. ஆனாலுமே கொஞ்சம் யோசிச்சு சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லை அப்படின்னா வேலை மாற்றம் உண்டு. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்த தேடாதீங்க, கண்டிப்பாக கிடைக்காது. வேற ஊர் மாறுங்க. வெளிநாடு போகலாமா சார்னா போகலாம், பணம் கட்டி போகணும்னு நினைக்காதீங்க. உங்கள் என்ன ஸ்கில் செட் இருக்கோ, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க. பைபாஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தோல்வியை சந்திக்கக்கூடிய நேரம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதனால ரொம்ப ஜென்யூன் மீன்ஸில் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தடவை 2 தடவை மிஸ் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். பணம் ஏமாற்றம் வராது, ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி திருமணமானவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக லைஃப்பை ஹேண்டில் பண்ணக்கூடிய நேரம். தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் கூலாக காமாக இருங்க. உங்களை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீக்ரேட் பண்ணுவாங்க. அது மனைவியாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். அந்த டீக்ரேட் பண்ணுறத பற்றி கவலைப்படாதீங்க. நீ என்ன வேணால் சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன், என் லைஃப் எனக்கு தெரியும், என்னோட நாலேஜ் எனக்கு தெரியும், என்னுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரியும், ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எந்த காலத்துக்கு தோர்ந்து போயிட மாட்டீங்க. அந்த மாதிரி உள்ள அமைப்பு தான் மீனராசி என்பதில். எப்போவுமே பயங்கர நாலேஜபிள் பர்சன் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பயங்கர புத்திசாலி தான். நேரம் சரியில்லாதனால எங்கேயாவது விழலாம், நேரம் சரியில்லாத ஏமாறலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது வீடு வாங்குறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், வேற ஏதாவது பணம் யாருக்கா குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், அப்படியே கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா லீகலாக அக்ரிமெண்ட்லாம் போட்டு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. தேவையில்லாமல் நான் ஒருத்தன் கேட்டாங்கன்னு பணம் கொடுத்தேன், கடைசியில் பணம் வரலன்னு சொன்னீங்கன்னா கடைசியில் ஏமாற தான் வேணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். 7.5 சனியில் தான் திருமணம் ஆகும். ஐயோ 7.5 சனியில் திருமணம் பண்ணக்கூடாது, நான் லேட்டாக பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. திருப்பி 2.5 வருஷம் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணுங்க, நல்லபடியாக நடக்கும். வரன் பார்க்கும்போது உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையை கொடுப்பார். எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்கள் தகுதிக்கு உங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி பாருங்கள், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் உறுதியாக உண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குழந்தை பேரே இல்லை அப்படின்னா இப்போ ட்ரீட்மெண்ட் எடுங்க. சனீஸ்வர பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார், கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். அதே மாதிரி 5ஆம் இடத்துல சூரியன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு உண்டு இந்த மாதத்தில். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறது, வீடு விற்கிறது சூப்பராக நடக்கும். அதன் மூலமாக பண வரவு உண்டு. பூர்வீக சொத்து மூலயமா காசு வரும். பூர்வீகத்தில் வீடு கட்டலாமானா கட்டலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மா அப்பா ஏதாவது உங்ககிட்ட சின்ன சின்ன சண்டைகள் போடுவாங்க, அதை பற்றி பெருசாக கவலைப்படாங்க. நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே அப்படின்னு கொஞ்சம் கடந்து போங்க. இல்லை சார் என் ஒய்ஃபுக்கு முன்னாடி திட்டாங்க, என் கணவருக்கு முன்னாடி திட்டாங்க, நீங்களும் திருப்பி சண்டை போட்டீங்கன்னா 2 பேரும் வருத்தப்படாம மாதிரி ஆயிரும். அது மாதிரி இல்லாமல் சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது, கொஞ்சம் அடுத்த மாதம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடி மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சு சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் 2ஆம் தேதி 3ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்தில் 2ஆம் தேதி 3ஆம் தேதி
அதே போல் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் 21, 22, ஆகஸ்ட் மாதம் 13, 14ஆம் தேதி ஒரு நல்ல நாட்கள். அந்த நாட்களில் பண வரவுகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாள் கோயிலில் துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு பக்கத்தில் சக்கரத்தாழ்வாரம் ஆஞ்சநேயர் இருப்பாங்க, அவங்களையும் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி சிறப்பான வாழ்க்கை, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பதற்கும் சில தசா புத்திகள், சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும். அதே பேர் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு, கடன், வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு சனி திசையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும். அதேமாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும். அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃப்பில் கிடைக்கும். அதில் பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் 1000 ரூபா எழுதுறதுக்கான கட்டணம் வரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுன்னு சொல்லி தந்துட்டு, அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.